கேப்சூல் ஹோட்டல்ஸ்னு. ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்னு சொல்லி என்ன காட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இதுதான் நம்ம தங்க போகிற ரூம். QUBE கேப்சூல் ஹோட்டல்ஸில் இங்கே தான் இருக்க போகிறோம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே தங்குறேன். இது எப்படி இருக்குது, லைக் பிடிச்சிருக்கா அப்படி பாருங்கள். லைக் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டு, லோ காஸ்ட், பட் நீட்டாக இருக்கும். ஸோ நான் எதுவும் ரொம்ப சொல்லி இது பண்ணல, நீங்கள் வந்து பாருங்கள். கம் ஆன் கைஸ். உள்ளே போகலாம். சேஃப்டி போகலாம். ஸோ இதுதான் கைஸ் நம்ம பிளேஸ். ஸோ உள்ள ரிசப்ஷன் போய் என்னென்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட். இப்போ நம்ம இங்கே ரூம் புக் பண்ணிட்டோம். இங்கே என்னென்னா லைக் இது குட்டி குட்டி ரூம்ஸ் மாதிரி. இப்போ நம்ம பக்கத்துலேருந்து இங்கே போனோம்ல, அது பேர் வந்து QUBE கேப்சூல் ஹோட்டல்ஸ்னு. ஸோ இங்கே அவங்க ஸ்லிப்பர்ஸ், டவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இப்போ மேலே தான் நம்ம ரூம் இருக்குது. ஸோ நான் என் ரூம் எப்படி இருக்குங்கிறது நம்மளோடது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 1 to 20 இருக்குது. அந்த நம்ம ரூம் நம்பர் வந்து 6. இங்கே நம்ம பேக்கேஜ் வைக்கிற இடம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளோட கேப்சியூல்ஸ் இருக்கும். ஸோ உண்மையிலேயே ஒரு கேப்சியூல் மாதிரியே தான் இருக்கும். இல்லை ரொம்ப குட்டி ஸ்பேஸ், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ், லைக் வித் லோ காஸ்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுக்காக இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேறு எல்லாம் நான் காட்டுறேன். லூஸ் இல்லைண்ணே, மென்டல். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, லைக் அப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இது வந்து நம்ம லாக்கர். லைக் இங்கே நம்பர் 6 இதுதான் நம்மளோட இது. இங்கேயே நம்ம திங்ஸும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம திங்ஸ் வச்சுருக்கோம், இங்கேருந்து எடுக்கணும். பட் நம்ம பேக்கேஜ் எல்லாமே வந்து சேஃப் தான். எல்லாத்தையுமே லாக்கர்ஸ் இருக்குது. இது வந்து வாஷ்ரூம். இங்கே வந்து உள்ள ஷவர் ரூம் இருக்குது. டாய்லெட்ஸ் இந்த சைடு இருக்குது. அங்கே ப்ரஷ்ஷிங் ஏரியா இருக்குது. ஸோ ஷவர் ரூம் காட்டுறேன். ஸோ இதுதான் ஷவர் ரூம். லைக் அங்கே ஷவர் பண்ணிக்கலாம். ஸோ சாரி கைஸ், நான் பாத்ரூம் டூர் பண்ணல, ஜஸ்ட் இது காட்டலாம். நாங்கள் இங்கே வந்து வாஷிங் மிஷின், லைக் க்ளோத்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம், அயர்ன் பண்ணுறதும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ வாஷிங் மிஷின் நம்ம போட்டுக்கலாம், அயர்ன் பண்ணிக்கலாம். லைக் எதுக்குமே காஸ்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயாக நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பே பண்ணியிருக்கோம். லைக் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஹேர் ட்ரையர் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். வாப்பா சோனியா. ஸோ இதுதான் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் டிவி பார்த்துட்டு. ஸோ இது ஏதோ ரஷ்யன் ஃபுட் சமைச்சு வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிளேஸ். இது வந்து ஸ்டாஃப்கான ரூம். நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா கேப்சூல்குள்ளே. ஸோ ஃபோன் பேசணுன்னா நம்ம இங்கே வரணும். அதுக்குன்னு தனியாக இது கொடுத்துருவாங்க. இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே வந்து உட்காந்தோன்னா
இங்கே வந்து சார்ஜ் லைட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு காஃபி போட்டு லைட் போட்டு வந்து உட்காந்துட்டு நம்ம ஃபோன் பேசிக்கலாம். நம்மளோட ஒர்க்ஸ் எதுவும் இருக்கா, படிக்கணுமா, லைக் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எது வேணாலும் பார்த்துக்கலாம். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் நல்ல கம்ஃபர்டபுள், ரொம்ப நீட்டான ப்ளேஸ் ஆக்சுவலாக இது. லைக் நல்லா இருக்குது.